ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருஷல் ரெசிபீஸ். ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விநாயகர் சதுர்த்தி வந்தாச்சு. யூஸ்வலாக நாம் விநாயகருக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கொழுக்கட்டை அண்ட் சுண்டல் செய்வோம். நிறைய வெரைட்டி செய்யும்போது அந்த டே கொஞ்சம் ஹெக்டிக்காக இருக்கும். நிறைய வெரைட்டிஸை சிம்பிள் ப்ரொசீஜரில் எப்படி செய்யலான்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது செய்ய ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கேரளா ஸ்பெஷல் இலையடை. எப்பவும் போரிங்கான ஒரே கொழுக்கட்டை செய்யாமல் இந்த வாட்டி இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒரு பவுலில் 1 கப் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி அணில் கொழுக்கட்டை மாவு சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக சால்ட், தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போது மாவு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடுச்சு. இதுக்கு ஸ்டஃபிங்க்கு கொஞ்சமாக தேங்காய் துருவலும் பொடிச்ச வெல்லமும் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வாழை இலையில் தேவையான அளவு மாவு எடுத்து நல்லா தின்னாக தட்டிக்கோங்க. மாவு தின்னாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதோட பொடிச்ச வெல்லம், துருவின தேங்காய் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சைட்ஸ் எல்லாம் சீல் பண்ணிக்கோங்க. இல்லைனா சூட்டில் வெல்லம் உருகி வெளியே வர சான்சஸ் இருக்குது. நல்லா இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் சீல் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆவியில் வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான இலையடை ரெடி. இதை நான் இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்கள். சூட்டில் நல்லா வெல்லமெல்லாம் உருகி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நார்மலாக நம்ம வதக்கி செய்கிற ஸ்டஃபிங்கை விட இப்படி வச்சு செய்யும்போது ரொம்பவே ஜூஸியாக இருக்கும். சாப்பிட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பிடி கொழுக்கட்டை. பிடி கொழுக்கட்டை யூஸ்வலாக பாகு வச்சு செய்வாங்க. அது கொஞ்சம் ப்ராசஸ் பெருசு. ஸோ பாகே இல்லாமல் சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை மாவு 1 கப் சேர்த்துக்கோங்க. மாவுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, பொடி பண்ண வெல்லம், 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தேங்காயிலும் வெல்லமும் தண்ணி சேர்க்கும்போது உருகும். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்புறமா அது எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும். அப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஆவியில் 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெடி. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். கார கொழுக்கட்டை. ஸ்வீட் கொழுக்கட்டை நிறைய வெரைட்டிஸ் செய்வோம். பட் கார கொழுக்கட்டை நாம் ஒரே வெரைட்டி தான் செய்வோம். அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் கூட. எவ்வளோ தான் ஸ்வீட் கொழுக்கட்டை சாப்பிட்டாலும் ஒரு பீஸ் கார கொழுக்கட்டை சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் இந்த கார கொழுக்கட்டையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர் தான் இதுக்கும். கண்டிப்பாக இது ஒரு சக்ஸஸ் ரெசிபி தான். ஒரு பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். அப்போ சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போது இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இஸ் ஆப்ஷனல். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் கொழுக்கட்டை மாவு, வதக்கின வெங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி தெளித்து மல்லி இலை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வெங்காயம் அப்புறமா தேங்காய் ரெண்டுலேயுமே தண்ணி இருக்கும். ஸோ அதனால் பார்த்து அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சின்ன சின்ன பால்ஸாகவும் இல்லைன்னா பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு ஆவியில் ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க.
சூப்பரான கார கொழுக்கட்டை ரெடி. எப்பவும் ஒரே மாதிரி போரிங்காக சுண்டல் செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜிஞ்சர் அண்ட் லெமன் ஃப்ளேவரில் செய்யலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் சுண்டல், அதுக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து 8 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு கடுகு, பொடியாக நறுக்கின வெங்காயம் விச் இஸ் ஆப்ஷனல், அப்புறமா இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதோட வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா சிம் ஃபயரில் வச்சு சுண்டலை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போது அந்த இஞ்சியோட ஃப்ளேவரெல்லாம் நல்லா அது கூட மிக்ஸ் ஆகி வரும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 எலுமிச்சம்பழ சாறு, மல்லி இலை தூவி இறக்கினால் சூப்பரான ஜிஞ்சர் லெமன் ஃப்ளேவரோடு இருக்க சுண்டல் ரெடி. இது நம்ம நிறைய வெரைட்டிஸ் சாப்பிடும்போது அன்னைக்கு நமக்கு டைஜஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள். மசாலா சன்னா ரொம்பவே பிளாண்டாக இருக்கும். ஸோ அது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்து செய்யும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சன்னாவை ஓவர் நைட் சோக் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் சன்னாவை சேர்த்துக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு, மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. சன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். ஆயில் சேர்த்துக்கோங்க. அதோட கடுகு, பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுலேயும் வெங்காயம் ஆப்ஷனல் தான். 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து பச்சை வாசம் போகும் வரை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வேக வச்ச சன்னாவை சேர்த்து ஒரு 2 to 3 minutes சிம் ஃபயரில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போது மசாலாஸ் எல்லாம் அந்த சன்னாவோட நல்லா கோட்டாகி வரும். இப்போது மல்லி இலை தூவி இறக்கினால் சூப்பரான மசாலா சன்னா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் எல்லாம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த விநாயகர் சதுர்த்தியை அசத்துங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.